வணக்கம். VTM செய்திகளுக்காக லலிதா ஆறுமுகம். வரும் 24ஆம் தேதி சென்னையில் தனியார் நிறுவனம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஹைபிரிட் ராக்கெட்டை விண்ணில் செலுத்துகிறது. ஸ்போர்ட்ஸோன் இந்தியா மார்டின் குழுமம் இந்தியாவில் முதன்முறையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ரூமி 1 ஹைபிரிட் ராக்கெட்டை வரும் 24ஆம் தேதி சென்னை ECRல் இருந்து விண்ணில் செலுத்துகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஹைபிரிட் ராக்கெட் திட்ட இயக்குநர் ஆனந்த் மேகலிங்கம் மற்றும் இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை, மார்டின் குழுமத்தில் இயக்குநர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டனர். முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன டீம் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு we are working in the rocket technology. ராக்கெட் டெக்னாலஜினாலே ஆல்ரெடி we are having like a solid propulsion system இருக்கு, liquid propulsion system இருக்கு. ஸோ மயில்சாமி அண்ணாதுரை சார்ட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாச்சும் கொஞ்சம் புதுசாக நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திங்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சார் ஹைபிரிட்ல we will start our work அப்படின்னு. மிஷன் ரூமி 2024 இதன் சிறப்பு அம்சமானது காஸ்மிக் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர்வீச்சு, காற்றின் தரம் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய வளிமண்டல நிலைகளை கண்காணிக்கவும் அது குறித்த விவரங்களை சேகரிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மார்டின் குரூப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய பேர் வந்தது இன்னொரு மகிழ்ச்சி. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னுடைய 40-45 வருஷ பயணத்தை, கல்லூரி முடிச்சு வந்த பயணத்தை அவர் பெருசாக சொன்னார். அதில் கடைசி வரியாக சொன்னது அப்படின்னா, ஆஃப்டர் செப்பரேஷன், பணி நிறைவுக்கு பிறகு இது மாதிரி இளம் தொழில் முனைவர்களுக்கு ஊக்குவிக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறது அதில் ஒரு பங்காக தான் நான் நிற்கிறேன். ஏன்னா 3 கியூட் செயற்கைக்கோள்களை ரூமி 1 ராக்கெட் சுமந்து சென்று வளிமண்டலத்தில் அவற்றை நிலைநிறுத்திய பின்னர் மீண்டும் பூமிக்கு திரும்புகிறது. அதே நேரத்தில் இந்த ராக்கெட் 50 வெவ்வேறு சிறிய எடை கொண்ட செயற்கைக்கோள்களையும் விண்ணில் நிலைநிறுத்துகிறது. இவை ஒவ்வொன்றும் அதிர்வு முடக்கமானின் அளவீடுகள், உயரம், ஓசோன் அளவுகள், நச்சு உள்ளடக்கம் மற்றும் இயற்கை செயற்கை மூலக்கூறு பிணைப்பு போன்ற வளிமண்டல நிலைகளின் பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ய இருப்பதாகவும், இதன் மூலம் சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் பற்றிய நமது புரிதலை மேலும் மேம்படுத்தும் விதத்தில் இந்த ராக்கெட் வரும் 24ஆம் தேதி செலுத்தப்பட இருப்பதாகவும் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நான் நிறைய இடத்துல சொல்றது, அதாவது இன்றைக்கு இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் உலக அளவில் வந்திருக்கு ஒரு பக்கம். அதை நம்முடைய இந்திய மக்கள் மிக மிக நல்லா ஆமோதிக்கிறாங்க. அதனுடைய ஒவ்வொரு முயற்சியையும் பார்க்குறாங்க. எதுக்கு நிலவுக்கு போகிறோம்னு சொல்கிற அதே இந்தியர்கள் தான் என்னைக்கு இந்திய நிலவில் இறங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாமே முக்கியமான காரணமாக அடிநாதமாக இருந்தது ஊடகம் அதை எடுத்துகிட்டு போய் சொன்னது. நான் நான் விண்வெளித்துறையில் ஆய்வு பண்ணாலும் ஊடகம் வழியாக சொல்லணும். ஏன்னா அது சொல்ல வேண்டிய கடமை, இந்திய வரிப்பணத்தில் நாம் செய்கிறோம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த வகையில் தான் போச்சுப்போம். அதனால எல்லாத்துக்கும் தெரியும் இந்திய ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டாட்டிக் மாடல் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர்லி 80% நாங்கள் பண்ண போகிற ராக்கெட்டுடைய இதுதான். ஸோ இதில் நோ ஸ்கோல் செக்ஷன்ஸ், ஏர் ஃப்ரேம், ஃபின் அசம்பிளி செக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இதில் தான் எங்களுடைய 50 ரிசர்ச் பேலோட்ஸ், பிக்கப் பேலோட்ஸ் அண்ட் 3 கியூ பேலோட்ஸ் எல்லாமே இதில் தான் வைக்கிறோம். இந்த சேம்பர் எங்களுடைய கம்பஷன் சேம்பர். இது கூட எங்களுடைய ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும். சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபியூல், ட்ரெயின் அண்ட் ஆக்சிடைசர். இட்ஸ் லைக் தீபாவளி கிராக்கர்ஸ். ஸோ அதில் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இக்னைட்டட் அந்த கம்பஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ராக்கெட் ஃப்ளை ஆகும். Another one thing is like a liquid propulsion system. அதில் யூஸ் பண்ணுற ஃபியூல் ப்ளஸ் ஆக்சிடைசர் ரெண்டுமே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஆக்சிடைசர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லலாம், லிக்விட் ஃபியூல் ஹைட்ரஜன் சொல்லலாம். ரெண்டுமே சேர்ந்து கம்பஷன் நடக்கும். இட்ஸ் அ லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். திஸ் ஒன் இஸ் அ ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். லிக்விட் ஆக்சிடைசர் யூஸ் பண்ணுவோம், சாலிட் வேக்ஸ் ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த லிக்விட் ஆக்சிடைசர் பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கிற அந்த கம்பஷன் சேம்பரில் நம்மளுக்கு கம்பஷன் நடக்கும். ஸோ அதனால தான் இதை நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இது ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா eco friendly, நம்மளுக்கு கம்பேர் டு லிக்விட்
அண்ட் சாலிட் ப்ரொபல்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதிகமான ஸ்மோக்ஸ் இருக்காது. காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம செய்கிறதுக்கு பதிலாக 1/3 காஸ்ட் தான் வந்து ஹைப்ரிடுடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் மோர் சேஃப் அண்ட் 0 TNT. இதுதான் எங்களுடைய ப்ராஜெக்ட். இல்லை சார், இது ஃபுல்லாகவே வந்துட்டு எங்களுடைய டெமான்ஸ்ட்ரேட்டர் தான். This is experimental. Parameters of the systems has to be first established. So that next whether we can repeat any non-nominal, you can correct it. Second thing is, as I told, even the